ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2024 நடந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B அண்ட் 1C. அதில் கேட்ட பாலிட்டி கொஷின் பாருங்கள். மண்டல் கமிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை எவை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் மண்டல் கமிஷன் அல்லது மூன்றாவது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் கமிஷன் 1979 நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான், மூன்றாவது ஆணையம் கிடையாது. மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது 1979 நிறுவப்பட்டதுங்கிறது கரெக்டு. ஆனால் அது மூன்றாவது கமிஷன் கிடையாது, இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நாட்டின் மக்கள் தொகையில் 72% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை உள்ளடக்கியதாக ஆணையம் தெரிவித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஏன்னா மொத்த மக்கள் தொகையில் 52% தான் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கும். அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது இந்துக்கள் அல்லாத பிற மதங்களை சேர்ந்த சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் கண்டு பட்டியலிட்டது. அதனால் தேர்டு கரெக்டு. நமக்கு கூற்றுகளில் உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டியில் இருக்க 3 ஒன்லி அப்படிங்கிறது அந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது செகண்ட் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது காக்கா கலேக்கல் கமிட்டி. அது 1953 போட்டிருப்பாங்க. மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது 1979 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. இது 1980 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும்.